வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். எக்ஸாம் ஹாலுக்கு போய் ஃபஸ்ட்டு வேர்டு எழுதுகிற வரைக்கும் நம்ம எதுவுமே படிக்காத மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங்கும் நமக்கு க்ரியேட் ஆகும். நம்ம ஆல்ரெடி நிறைய நாள் அழுதது உண்டு, என்னால் படிக்க முடியல அப்படின்ட்டு. GS 1 எடுத்தால் GS 2 படிக்கலான்னு ஞாபகம் வரும். எத்திக்ஸ் படிச்சுட்டு இருந்தால் எஸ்ஏக்கு எப்போ படிக்க போகிறேன்னு வரும். அதே மாதிரி ஆப்ஷனலே படித்தாலும் ஆப்ஷனலில் பேப்பர் 1 படித்தா பேப்பர் 2ல் இந்த டவுட் திடீர்னு மைண்டில் ஓடும். அதே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்குது, ஒரு 10 மார்க் எழுதணும் அப்படின்னா கூட நம்ம இன்ட்ரோ என்ன எழுதணும் நாங்கள் கொஷின் பேப்பரில் மார்க் பண்ணி வச்சுருப்போம். இந்த ரிப்போர்ட்டை எழுதுன்னு அந்த ரிப்போர்ட்டை டக்குன்னு யோசித்து அப்படியே அந்த நம்ம என்ன போடுறோமோ அது டைரெக்டாக நம்மளுக்கு அப்படியே மார்க்ஸை ட்ரான்ஸ்லேட் ஆகும். பட் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 50 மார்க்ஸ் அப்படியே நான் வந்து கோட்டை விடுற மாதிரி ஆகிடுச்சு. எக்ஸாம் அதில் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு 2 கம்பல்சரி செட்டை தான் எழுதணும். இதில் நான் வந்து மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன். அந்த கொஷின் நம்பர் 6ல் 3 கொஷினில் 2 வந்து எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ண கொஷின் வருது, 1 வந்து எக்கனாமி வருது. இப்போ 3மே கிட்டத்தட்ட ஒரே ஏரியாவிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஸ்டார்டட் ரைட்டிங் we have to select the questions. நம்ம எந்தெந்த கொஷின்ஸை எழுத போகிறோன்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடணும். அது செலக்ட் பண்ணுறப்போ கொஷின் நம்பர் 1ஐயும் 5ஐயும் நம்ம படித்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா வேல்யூ அடிஷன் பண்ணணும், நிறைய பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரணும்னா இதுக்கு எல்லா டாப்பர்ஸும் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி எதுனா. வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஹரிணி. இப்போ ரீசெண்டாக கன்க்ளூட் பண்ண சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2022ல் ஆல் இண்டியா ரேங்க் 289 எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது மெயின்ஸுக்கு எப்படி பண்ணணும், அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்ன சோர்ஸஸ், அது எப்படி படிக்கணும், எப்படி ஆன்சர் ரைட்டிங் வந்து நம்ம பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் எப்படி மெயின்ஸ் பேப்பரை வந்து அப்ரோச் பண்ணணும், ஸோ அப்படி இந்த ஓவரால் ப்ராசஸ் எப்படி பண்ணலான்ட்டு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போது சிடெக்குக்கே வந்து மெட்டீரியல் இருக்குன்னா நான் வெவ்வேறு இடத்துல வச்சுக்கக்கூடாது, கன்சாலிடேட்டாக வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ நோட்ஸ் ஒரு பக்கம் நான் ரெஃபர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் அகாடமியோட மெட்டீரியல் எனக்கு கிடைக்குது, அது ஒரு பக்கம் நான் படிக்கிறேன். என்னோடய கூகுள் நோட்ஸ் ஒரு இடத்துல இருக்குது. இது 3 வெவ்வேறு இடத்துல இருக்கப்போ எக்ஸாமில் ஒரு சில பாயிண்ட் தான் ஞாபகம் வரும், ஒரு சில பாயிண்ட் ஞாபகம் வருது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு நம்ம பின் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ்டென்ஷனாக நான் காலேஜ் நோட்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன் 3 விதமாக இருக்குது. அதுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து நான் தனியாக நோட்ஸ் எடுக்கணுன்ட்டு இல்லை, அப்படியே என் காலேஜ் நோட்ஸில் என்ன பேஜ் இருக்கோ அந்த பேஜை மட்டும் அந்த ஒரு பேப்பரை எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு என்னோடய நோட்ஸில் ஆட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் நான் அந்த ஒரு பேஜுக்காக அகைன் என்னோடய லெக்சர் நோட்ஸை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது இல்லாமல் வேல்யூ அடிஷன் பண்ணுறது. GS 3ல் வந்து நம்ம எக்கனாமி பேஸ் பண்ணி அக்ரி பேஸ் பண்ணி நிறைய வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்கோம். இந்தியா மேப் போடுறது, PDSல என்ன ப்ராப்ளம், அது எல்லாத்தையும் நம்ம எங்கேயும் வந்து ரெஃபரன்ஸ்க்கு சேமாக பார்த்து வச்சுக்கணும். இது இல்லாமல் நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ்லேருந்து டயக்ராம்ஸ் எடுத்து நம்ம போட்டு அந்தந்த டாபிக் பக்கமாக ரெலவெண்ட்டாக நம்ம வரைஞ்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ சார்ட்ஸ் போட முடியுமோ அதை போடலாம், எங்கெங்கெல்லாம் டயக்ராம்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து டயக்ராம்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரில் போடணும்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு போடணும்னு அவசியம் இல்லை. அந்த டயக்ராமை கண்டிப்பாக நம்ம வேரியேஷன் காட்டணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து 2 கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம 2 கலர் யூஸ் பண்ணுறதுனால டைம் தான் வேஸ்ட் ஆகும், பின்னாடி இன்னொரு கொஷின் எழுத முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவரால் ஆப்ஷனல் ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸாம் அதில் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு 2 கம்பல்சரி செட்டை தான் எழுதணும். இதில் நான் வந்து மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன். அந்த எக்ஸாம் ஹாலில் பேப்பர் அப்ரோச் பண்ணுறது 5 செட்ஸ் நம்ம எழுதுவோம். நான் வந்து கம்பல்சரி செட்டு, அதாவது பார்ட் 1, 2ல் 2 கம்பல்சரியுமே நம்ம எழுதணும். 1 and 5 கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி. 5 நம்பர் கொஷினை வந்து நான் லாஸ்ட்டாக எழுதுறதுக்காக விட்டு வச்சுருந்தேன். கடைசியாக வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருந்தது, 10 நிமிஷம் தான் இருந்தது. அந்த 10 நிமிஷத்தில் 5 10 மார்க் எழுதணும். ஒரு 10 மார்க்குக்கு வந்து 7 minutes டைம் நம்ம யூஸ்வலாக அலாட் பண்ணுவோம். இப்போ 5 10 மார்க்குக்குமே சேர்த்து என்கிட்ட 10 நிமிஷம் தான் இருக்குங்கிறப்போ அதுவும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான் எல்லாமே கேட்டிருந்தாங்க. NGO வெர்சஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு அந்த மாதிரி வேர்சஸ் போட்டு நம்ம கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த எல்லா கொஷினுமே சேர்த்து நான் ஸ்பீடப் பண்ணி எழுதினேன். அது கொஷின்ஸ் எப்படி இருந்ததுன்னா எல்லாமே ஜெனரிக்கான ஒரு டாப்பிக்காக இருந்தது. ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்காக இருந்ததுதான் நம்ம ஈஸியாக மைண்டில் ஆல்ரெடி படித்து வச்சு எழுதிருக்கலாம். அந்த கடைசி 10 நிமிஷத்தில் எது எழுதுறது எது விடுறதுனே தெரியாமல் ரொம்ப அவசரமாக நான் எழுதினேன். ஸோ அந்த கண்டென்ட் அவ்வளோ வந்து என்ரிச்சாக இல்லை. பட் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 50 மார்க்ஸ் அப்படியே நான் வந்து கோட்டை விடுற மாதிரி ஆயிடுச்சு. மற்ற எல்லா இடத்துலையும் நான் வேல்யூ அடிஷன் பண்ணதுனாலையும் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்ததுனாலையும் இந்த கம்பல்சரி நான் ப்ராப்பராக பண்ணலை. பேப்பர் 1ல் இந்த தவறை பண்ண மேபி இதை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இன்னும் அடிஷ்னலாக மார்க் ஆட் ஆயிருந்தால் பேப்பர் 1ல் 1 among the highest மார்க்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த தவறை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. கம்பல்சரி வந்து எப்பயுமே டைம் கன்சியூமிங்காக தான் UPSC வந்து செட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் முடிச்சிருது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 கம்பல்சரியும் முடிச்சுட்டு மீதி உள்ள 3 கொஷினை செலக்ட் பண்ணி எழுதிருங்க. மதியம் பேப்பரில் போயிட்டு பார்க்குறப்போ
கம்பல்சரி ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கம் காலையில் பண்ணது வந்து நம்ம மதியம் அந்த தவறை பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் மதிய பேப்பரில் அந்த செகண்ட் கம்பல்சரி 5th கொஷின் வந்து ரொம்ப கடினமாக இருந்தது. ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் நம்ம யூஸ்வலாக கன்வென்ஷனலாக கேட்குற ஏரியாவை தாண்டி போயிருந்தேன். மெட்டபாலிசம் ரிலேட்டடாக டெப்த்தாக கேட்டிருந்தாங்க. சுக்ரோஸ் மெட்டபாலிசம்னா என்ன, எப்படி பண்ணுவீங்க, சுக்ரோஸுங்கிறதுக்கு ஃபார்முலா கூட அந்த கெமிக்கல் ஃபார்முலா சொல்லுவோம்ல, CH அதெல்லாம் போட்டு எழுதுறது, அது எதுவுமே தெரியாது. அதை வந்து ஒரு மேலோட்டமாக சுக்ரோஸுங்கிறது ஒரு பாலிசேக்கரைடு, அதுலேருந்து மோனோசேக்கரைடு வரும். இது குளுக்கோஸாக மாறலாம், ஃப்ரக்டோஸாக மாறலாம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு மேலோட்டமாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அந்த மாதிரி ரொம்ப மேலோட்டமாக ஜெனரிக்காக தான் அப்ரோச் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு. ஸோ அகைன் அந்த ஆஃப்டர்நூன் பேப்பர்லேயும் அந்த கம்பல்சரி நான் ப்ராப்பராக பண்ணலை. அது எல்லாருக்குமே டஃப்பாக தான் இருந்தது. ஸோ கம்பல்சரி ஃபஸ்ட்டு அந்த 2 கொஷின் நம்பர் 1, 5 வந்து அட்டன் பண்ணிவிட்டு மற்ற 3 கொஷினை வந்து நம்ம எழுதுறது வந்து ஒரு சாமர்த்தியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். எழுதுறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஸ்டார்டட் ரைட்டிங் வி ஹவ் டு செலக்ட் த கொஷின்ஸ். நம்ம எந்தெந்த கொஷின்ஸை எழுத போகிறோன்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடணும். அது செலக்ட் பண்ணுறப்போ கொஷின் நம்பர் 1ஐயும் 5ஐயும் நம்ம படித்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது கம்பல்சரியாக எழுத தான் போகிறோம். அந்த கொஷின் எழுதுகிறப்போ படித்தா போதும். ஃபர்தராக மீதி உள்ள கொஷின்ஸை நம்ம எல்லா கொஷினுமே நம்ம ஈச் அண்ட் எவ்ரி லைன் படித்து தான் நம்ம அந்த கொஷினை செலக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம அதுக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த கொஷின் எடுத்தால் நம்மளால் மேக்ஸிமம் எழுத முடியும்னு பார்க்கணும். அதில் 3 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு கொஷினில் இப்போ கொஷின் நம்பர் 2ல் 3 கொஷின் இருக்கும். அந்த 3ல் 2 கொஷின் நல்லா தெரியும், 1 சுத்தமாகவே தெரியாது. இன்னொரு செட் எடுத்தோம்னா 2 மாடரேட்டாக தெரியும், 1 வந்து சூப்பராக தெரியும். அது வந்து 15 மார்க்கர் ரொம்பவே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு நம்ம அந்த கொஷினை எடுத்தோம்னா அந்த 10 மார்க்கில் வந்து 4 மார்க் 5 மார்க் வரல, வெறும் 2 மார்க் தான் வரும். ஸோ இந்த மாதிரி என்ன கொஷின் செலக்ட் பண்ணணும், எது வந்து ஓவர்லேப் ஆகாது. இப்போ ஒரு சில சமயம் வந்து ஒரே செட்டில் வந்து கொஷின் நம்பர் 4 இல்லை 6ன்னு வச்சுக்குவோமே. கொஷின் நம்பர் 6ல் 3 கொஷினில் 2 வந்து எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ண கொஷின் வருது, 1 வந்து எக்கனாமி வருது. இப்போ 3மே கிட்டத்தட்ட ஒரே ஏரியாவிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கண்டென்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க முடியும்னா அந்த செட்டை எடுங்க, இல்லைனா அந்த செட்டை விட்டுருங்க. இதுக்கு பதிலாக ஒரு வீட் சயின்ஸு, ஒரு ஃபாரஸ்ட்ரி, ஒரு சாயில் சயின்ஸ், இது 3 கலந்து கொடுத்துருக்கிற ஒரு செட்டை எடுத்தால் நம்ம கண்டிப்பாக ஸ்கோரிங் வந்து ஒரு 3-4 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு செட்டை வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த கொஷின் செலெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று டைம் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனல்ல இது 2 பண்ணோன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சது தான் நமக்கு வரும். நம்ம எப்படி எழுதிட்டு வரோம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை பொறுத்து தான் நம்மளுடைய மார்க் அப்படியே டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷனாக இருக்கும். அன்லைக் ஜிஎஸ் பேப்பர், எத்திக்ஸ், எஸ்ஏ பேப்பர் மாதிரி இல்லாமல். ஸோ ஆப்ஷனல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு எஃபோர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம என்ன போடுறோமோ அது டைரெக்டாக நம்மளுக்கு அப்படியே மார்க்ஸை ட்ரான்ஸ்லேட் ஆகும். சிமிலரி எத்திக்ஸும் எஸ்ஏவும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த 3 ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்ற GS 1, 2, 3 வந்து நம்ம ஆவரேஜாக பண்ணால் கூட அரௌண்ட் 100 எடுத்தால் கூட நம்ம வந்து லிஸ்ட்டில் போயிடலாம். எத்திக்ஸு எஸ்ஏ 130, 130 ப்ளஸ்ஸு, ஆப்ஷனலில் அரௌண்ட் 292, ஒரு 280, 290 அந்த ரேஞ்ச் எடுத்தால் கூட போதும். 300 ப்ளஸ் கூட எடுக்கிறாங்க சிலர். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தோன்னா கண்டிப்பாக நல்ல ரேங்க் எடுக்கலாம். ஓவரால் மெயின் ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு இது தான். இன்னும் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கண்டென்ட்டை மைண்டில் ஏற்ற முடியுமோ அதை ஏற்றிக்கோங்க. மெயின்ஸ் இஸ் ஆல் அபவுட் வாமிட்டிங் வாட் எவர் யூ நோ. ரொம்ப நாலேஜபிளான பர்சன் கூட சில சமயத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை விட்டுற எழுதாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டூ வேல்யூ அடிஷன் மோர் அண்ட் மோர். அந்த இடத்துல இந்த வேல்யூ அடிஷன் பண்ணணும், நிறைய பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரணும்னா இதுக்கு எல்லா டாப்பர்ஸும் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி எதுனா ஒரு ஷார்ட் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி இப்போ இந்த எத்திக்ஸ் எஸ்ஏக்கெல்லாம் காட்டியிருப்பேன். இது வந்து இதை விட ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலாம். அந்த பேஜை 2ஆக பிரித்து ரொம்ப குட்டி குட்டியாக எழுதியிருப்பாங்க, அந்த மைக்ரோ நோட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்னென்ன டேட்டா எழுத போகிறோம். இரிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம், இரிகேஷனில் வந்து ட்ரிப்பு எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ப்ரிங்க்லர் வந்து எத்தனை % ஆஃப் பீப்புளுக்கு போய் சேர்ந்துருக்கு, வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி என்ன, வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா அதுக்கு என்ன டயக்ராம் போட போகிறோம். இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு பேப்பருக்கு ஒரு GS 1னா ஒரு 6 to 10 பக்கத்துக்கு வந்து A4 ஷீட்டில் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசி ஒரு 15 நிமிடங்கள் வந்து நம்ம அதை மட்டுமே பார்த்துட்டு போனோன்னா கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலுக்கு போனதான் அந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்தந்த கொஷனுக்கு எது எழுதணும்னு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்கிறது போனதான் அங்கே கண்டென்ட்டை வந்து எழுதி வச்சிட்டோன்னா அந்த 3 மணி நேரம் அப்படியே போக போக நமக்கு என்ன படிச்சுட்டு வந்தோம், எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில் என்ன படிச்சுட்டு வந்தோங்கிறத ஞாபகம் இருக்காது. அதனால தான் நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ண போனது. நமக்கு என்ன தெரியுதோ மைண்டில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரீயாக எழுதி வச்சிட்டோன்னா கடைசி 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்குது, ஒரு 10 மார்க் எழுதணும் அப்படின்னா கூட நம்ம இன்ட்ரோ என்ன எழுதணும்னு நாங்கள் கொஷின் பேப்பரில் மார்க் பண்ணி வச்சுருப்போம்.
இந்த ரிப்போர்ட்டை எழுதுன்னு அந்த ரிப்போர்ட்டை டக்குன்னு யோசித்து அப்படியே அந்த எப்படி சொல்கிறது நம்ம பார்த்து எழுதுகிற மாதிரி நம்ம கொஷின் பேப்பரில் இதெல்லாம் மார்க் பண்ணி இது எழுத போகிறோன்னு வச்சுட்டோன்னா நமக்கு டைம் கன்ஸ்டன்ட் வரப்போ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா திடீர்னு பிளாங்க் அவுட் ஆகிடும். சில சமயம் ஒரு நிமிஷம் இருக்கப்போ என்ன எழுத போகிறோன்னு அந்த கொஷினே விட்டுட்டு வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸ் இந்த கிறிஸ்ப் நோட்ஸ் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தன் கைப்பட எழுதணும். அது எதுலேருந்து எடுக்கலான்னா டாப்பர்ஸ் காப்பி பார்த்து எடுக்கிறது, நம்ம படித்த ஏரியாஸ்லேருந்து எடுக்கிறது, வருஷம் டேட்டா புக்குன்னு ப்ரைவேட் அகாடமிஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்து எடுக்கிறது. ஒவ்வொரு டாப்பிக்கும் நிறைய டேட்டா இருக்கும், அவ்வளோத்தையும் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எது பெஸ்ட்டு சூட்டடோ எந்த ஒரு டேட்டா எடுத்தால் 2-3 டாப்பிக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரியான டேட்டாவை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிறிஸ்ப் நோட்ஸில். ஓவரால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷினை டைம் மேனேஜ் பண்ணுறது, கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸாமில் அப்ரோச் பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண கிறிஸ்ப் நோட்ஸில் உள்ளது வேல்யூ ஆட் பண்ணுறது, ப்ரெசன்டேஷனு ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுறோம், இது போக நம்ம ப்ரிப்பரேஷன் டைமில் டாப்பர்ஸ் காப்பியை பார்த்து அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி அது ஒரு 2-3 ஸ்டைல் இருக்கும். ஒவ்வொரு டாப்பருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல், அது எல்லா ஸ்டைலையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரே சிங்கிள் மெத்தட் எல்லா கொஷினுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கொஷினுக்கு ஃப்ளோ சார்ட் போடுறோன்னா இன்னொரு கொஷினுக்கு மேப் போடுறது, இன்னொரு கொஷினுக்கு கேஸ் ஸ்டடி பாக்ஸ் போடுறது, அந்த மாதிரி ஒரு வேரிடான ரிசோர்ஸாக நம்ம பேப்பர் இருந்துச்சுன்னா நமக்கு பின்னாடி பண்ணுறவங்களத விட நம்ம பேப்பர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெளியில் நிற்கும். நம்ம பேப்பரை பார்த்து மற்றவங்க பேப்பரை கரெக்ஷன் பண்ணுற ஒரு நிலைமை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். நம்மளுடைய எக்ஸாமினருக்கு ஏதாச்சும் டவுட் வந்தால் கூட நம்ம பேப்பரை எடுத்து ரெஃபர் பண்ணவும் அந்தளவுக்கு நம்ம ரிசோர்ஸஸ் அதில் கொடுத்துருக்கணும் ஒவ்வொரு பாயிண்ட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம டாப்பர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ரைட்டிங்கை எழுத ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி எழுத ஆரம்பிக்கிறப்போ எக்ஸாம் ஹாலில் நமக்கு ப்ராப்பராக டைம் மேனேஜ் பண்ணுவோம். இனிஷியல் ஸ்டேஜஸில் நான்லாம் ஒரு கொஷின் எழுதவே எப்படி எழுதுவேன்னா, ஒரு டாபிக் வரும், நியூஸ் பேப்பரில் வரும், இல்லைனா ஒரு சில வெப்சைட்ஸில் கொஷின்ஸ் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு ஒரு 1 hour கிட்டத்தட்ட படித்து அதை நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருவேன். அகைன் ஈவினிங்லேருந்து நான் படித்ததை வச்சு நான் எழுதிடுவேன். இப்படி தான் நான் பண்ணிகிட்ருப்பேன் இனிஷியலாக. ஏன்னா எதுவுமே தெரியாமல் நம்ம ஒரு ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறப்போ ரொம்ப ஹெசிடேட்டடாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம படித்ததை வச்சு எழுதுவோம். ஏன்னா எப்போயுமே நான் ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆன்சர் ரைட்டிங் எழுதுறதுங்கிறது சாத்தியமாட்டுறது. ஏன்னா கடைசி வரைக்கும் எக்ஸாம் கிளியர் பண்ண ஒரு ஆல் இண்டியா ரேங்க் 1 இருந்தால் கூட யூபிஎஸ்சி சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்குமே வெல்வஸ்டாக ஆன்சர் அவங்க வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இதை நான் மைண்டில் வச்சுக்கணும். எல்லாருமே இந்த ஒரு ஸ்டேஜை கடந்து தான் எல்லா டாப்பர்ஸும் வந்திருப்பாங்க. அது ஹெசிடன்சியை நம்ம கிட்டேருந்து நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் நல்லா பண்ணலாம். இதை எப்படி ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரு விடை எங்கே இருக்குன்னா டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பியை பார்க்குறது. அவங்க ஒரு கொஷினை எடுத்துகிட்டு அவங்க ஆன்சரை பார்க்காம நம்ம ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டு நம்ம எப்படி எழுதியிருக்கோம் இல்லை அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு கம்பேர் பண்ணுறது. அப்படி எழுத எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கொஷினை மட்டும் பார்த்துட்டு பிரெயினில் பிரெயின் ஸ்டாம் பண்ணுறது. இந்த கொஷினுக்கு நான் இது இன்ட்ரோ இது கன்க்ளூஷன் எழுதுவேன் அப்படின்னு மைண்டில் பிரெயின் ஸ்டாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கும் உங்களுக்கும் எந்தளவுக்கு ஏணி வச்சா எட்டலையா நான்லாம் ஃபஸ்ட்டு அந்த 3 மாதம் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போது டாப்பர்ஸ் காப்பியெல்லாம் எடுத்து பார்த்தப்போ நான் ஒரு 2 பாயிண்ட்டு தான் வேல்யூ அடிஷன் போட்டிருப்பேன். அதில் ஒரே கொஷினில் ஒரு 10 பாயிண்ட்டு புது பாயிண்ட்டாக இருக்கும். அந்த பாயிண்ட்டெல்லாம் நான் எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டேன். அந்த மாதிரியெல்லாம் அவங்க அந்தளவுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணுறதுனால தான் ரேங்க் 1 அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. ஸோ சாதாரணமாக யாரையுமே நம்ம எடை போடக்கூடாது. எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கு தான் அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அது நம்ம எப்படி எழுதுகிறோங்கிறத அந்த டாப்பர் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் நம்ம மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனுங்கிறது எல்லா ஸ்டேஜை விட ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நம்மளை மோட்டிவேட்டடாக வச்சுக்கணும். நிறைய நாள் அழுதது உண்டு, என்னால் படிக்க முடியல அப்படின்ட்டு. GS 1 எடுத்தால் GS 2 படிக்கல ஞாபகம் வரும். எத்திக்ஸ் படிச்சுட்டு இருந்தால் எஸ்ஏக்கு எப்போ படிக்க போகிறேன்னு வரும். அதே மாதிரி ஆப்ஷனலே படித்தாலும் ஆப்ஷனலில் பேப்பர் 1 படித்தா பேப்பர் 2ல் இந்த டவுட்டு திடீர்னு மைண்டில் ஓடும், அதை எடுத்து ரெஃபர் பண்ணுவோம். ஹோல் அந்த 3 monthsமே இப்படி தான் இருக்கும். இட் இஸ் நேச்சுரல் டு ஹேவ் தட் ஃபீலிங். ஸோ அதை கண்டு நம்ம பயப்படுறதோ லோவாக ஃபீல் பண்ணுறதோ வேணாம். எக்ஸாம் ஹாலுக்கு போய் ஃபஸ்ட்டு வேர்டு எழுதுகிற வரைக்கும் நம்ம எதுவுமே படிக்காத மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங்கும் நமக்கு க்ரியேட் ஆகும். நம்ம ஆல்ரெடி மைண்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். நம்ம நல்லா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வச்சுட்டு நம்ம என்னென்ன படித்தோமோ எல்லாத்தையும் போய் அங்கே நம்ம கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணணும். என்னுடைய மென்டர் ஒருத்தர் சொன்னார், மெயின்ஸ் இஸ் நாட் அபவுட் வெதர் யூ ஆர் நாலேஜபிள் ஆர் நாட், இட் இஸ் டிஸ்பிளே ஆஃப் நாலேஜ். நீ என்ன வச்சுருக்கியோ அது அங்கே எக்ஸாமினருக்கு தெரியப்படுத்தணும். அந்த டிஸ்பிளேங்கிற அவர் சொன்ன வார்த்தை தான் என்னமோ இன்றைக்கி நான் அவ்வளோ கண்டென்ட் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ மேக்ஸிமம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம்.